வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி 4/4/2024 வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இரவு 8:13 வரை திருவோணம், பிறகு அவிட்டம். இன்றைய திதி மாலை 4:16 வரை தசமி திதி, பிறகு ஏகாதசி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று ஸ்ராவண விரதம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு உங்க ராசிக்கு 10வது இடமான கர்மஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து சந்திரன் 4வது இடமான கடகராசியை பார்க்கிறது சிறப்பு. தொழில் முறையில எந்த முயற்சிகள் நீங்க எடுத்திருந்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க. புதிய வேலைக்காக முயற்சித்தவங்களுக்கும் நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களோட வீட்டுல நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு ஈஸியா முடிஞ்சிருங்க. குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். ஏதாவது ஒரு கலையில இன்னைக்கு உங்களுக்கு விருப்பம் அதிகமா இருக்கும். செல்வ நிலையிலையும் நல்ல உயர்வடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு உங்களோட முயற்சிகள் நீங்க முயற்சித்ததை விட அதிகமான பலன்களை கொடுக்குங்க. உங்களுக்கு பொறுப்புகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். வேலை இடத்துலையும் நல்ல ஒரு கௌரவம் இருக்கும். மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு மன அழுத்தத்துல இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்கு. செய்யற வேலைகள்ல சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனசு ஒரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. மனசு நிம்மதி அடையக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு ஏற்படும். பணத்தை பற்றிய கவலைகள்லாம் தீருங்க. பணம் காசெல்லாம் கையில் புரளக்கூடிய அமைப்பு இருக்கு. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பண புழக்கமெல்லாம் அதிகமாகவே இருக்குங்க. சிலருக்கு காரிய தடைகள் எல்லாம் நீங்கி உங்க எடுத்த காரியத்தை நீங்க வெற்றிகரமா முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புதிய வேலைகள்ல சேரக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். உங்களோட புதிய முயற்சிகள் மாத்திரம் இன்னைக்கு வேண்டாங்க. செய்யற வேலைகள்லையும் பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோட இருந்தீங்கன்னா போதும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். உங்களோட நியாயமான ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். உங்களோட கனவுகள் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு பேச்சு சாதுரியத்தால காரியங்களை சாதிச்சுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ஏற்றமான நாளா இருக்கு. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மெரூன். அதிர்ஷ்ட எண் 7, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானமான அந்த 9வது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறது சிறப்பு. எல்லா பாக்கியங்களும் இன்னைக்கு உங்களுக்கு குறைவில்லாம கிடைக்குங்க. முன்னோர்களோட சொத்துக்களால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சிலருக்கு தொலைபேசி வழி செய்திகள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும். எழுத்தாளர்களெல்லாம் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மீடியா துறையில இருக்கிறவங்க, தொலைக்காட்சி துறையில இருக்கிறவங்க அவங்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. நல்ல வருமானமும் நல்ல லாபமும் இருக்கும். உங்களோட பேச்சிலையும் ஒரு நல்ல ஒரு கவர்ச்சி இருக்குங்க. பெண்களுக்கு சொந்த தொழில் செய்யறவங்க, வீட்டில் வச்சு வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியோட செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தேக்க நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு பயத்தை கொடுத்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இன்னைக்கு வீணான பிடிவாதத்தை மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய நல்ல நாளா இருக்குது.
நீங்க அடுத்தவங்க கிட்ட பணம் கேட்கறத விட்டுட்டு நீங்க அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்ககிட்ட இருக்கும். பண வரவு சிறப்பா இருக்கும். வட்டி தொழிலெல்லாம் லாபமா நடக்குங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பத்மநாபனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க. தெய்வ வழிபாடு, கோயில்களுக்கு போய் கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுறது, இதெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. சிலர் திருவிழாக்கள்ல எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிடுவாங்க. வீட்லேயும் ஒரு நல்ல சூழல் இருக்கும். குடும்பம் நல்ல இணக்கமாக இருக்கும். மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எந்த கவலையும் உங்களை ஒன்றுமே செய்யாது. வர்றதை பார்த்துக்கலான்ட்டுன்னு எதுலேயுமே ஒரு துணிச்சலோட செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது. நண்பர்களோட உதவியும் ஆதரவும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்குங்க. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 2. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 8வது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கையாளுறது அவசியங்க. எடுத்தோம் கவத்தோன்னு எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம நிதானத்தை கடைப்பிடிக்கணும். புதிய முயற்சிகள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. வீட்டில் உள்ளவங்க கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் செய்யாம விட்டு கொடுத்து போறது பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு சூழலை கொடுக்கும். மனசுல எதையோ இழந்தது மாதிரி ஒரு வெறுமை நிலை இருக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் எல்லாம் இப்பதான் வரும். மனசு ஒரு நிம்மதி இல்லாத கவலைகள்ல இருக்கும். இறை வழிபாட்டுல கவனம் செலுத்தினீங்கன்னா எந்த பிரச்சனையும் இன்னைக்கு பெருசா இருக்காது. பெண்களுக்கு நீங்க இஷ்டப்பட்டு பேசுறவங்க கூட உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கும். அல்லது நீங்க செய்யற தவறுக்காக, நீங்க செஞ்ச தவறுக்காக நீங்களே வருந்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்படியே அதெல்லாம் கடந்து போறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு வம்பு தும்புக்கு போகாம உங்க வேலைகள்ல மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. இன்னைக்கு பண கஷ்டம் எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு மன கஷ்டம் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். புதிய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்குங்க. பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும். பிள்ளைகளாலையும் இன்னைக்கு பெருமை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. அவங்களால ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் தீரும். பிள்ளைகளும் உங்க பேச்சை கேட்டு நடந்துக்கிடுவாங்க. இன்னைக்கு வரவு அதிகமாகவே இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்க அறிவுல ஒரு பக்குவமும் முதிர்ச்சியும் வெளிப்படுங்க. அடுத்தவங்க உங்க ஆலோசனைகளை கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நண்பர்கள்கிட்டையும் உறவினர்கள்கிட்டையும் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும். வெளியிடங்கள்ல உங்களோட கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நீங்க எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு இருக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் செஞ்சுக்கிட்டு தேவையில்லாத பிரயாணங்கள்ல தவிர்த்து வீட்டில் அமைதியா இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். அடுத்தவங்களோட ஏளனமான பேச்சுக்கள் உங்க மன சங்கடத்தை கொடுக்கலாம். உடல்நிலையிலையும் சில தொந்தரவுகள் வரலாம். ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 7வது இடமான மகர ராசியில இருந்து ராசிய பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறதும் சிறப்பு. கணவன் மனைவியிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு இன்னைக்கு சமாதானமான ஒரு சூழல் இருக்குங்க. வாழ்க்கை துணை வழியே உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாமனார் மைத்துனர் வழியே உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. இன்னைக்கு பொருளாதாரத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. குடும்பத்துல ஒரு அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். குடும்ப கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியை கொடுக்கக்கூடிய அளவு இருக்குங்க. உங்க பேச்சிலையும் நல்ல ஒரு வசீகரம் இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு உங்களை நீங்க ரொம்ப அழகா அலங்கரிச்சுக்கிருவீங்க. உங்களோட ஆர்வமும் வீட்டை அலங்கரிக்கிற அந்த குணமும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து ரொம்ப பொறுமையா நடந்து நல்ல பேர் எடுப்பீங்க. மாணவர்களுக்கு சிறந்த பண்பாளர்களா இருப்பீங்க. அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிற உங்க செயல்கள் பாராட்டுக்குரியதா இருக்குங்க. எடுத்த காரியத்தையும் வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க.
புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பண விவகாரங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. சிலருக்கு உணவால் ஃபுட் பாய்சன் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால சாப்பிடுற விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். மனசு ஒரு பக்குவமான நிலையில இருக்கும். நீங்க எதை செஞ்சாலும் அது நல்லபடியா தான் செய்வீங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குங்க. உங்களோட செயல்கள் எல்லாம் அடுத்தவங்களால பாராட்டப்படக்கூடியதா இருக்கும். அடுத்தவர் உங்களை மதிக்கும்படியா நீங்க நடந்துக்கிறீங்க. எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நீலகண்டனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வேலை இடத்துல அடுத்தவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்காம நீங்களே செஞ்சீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம். தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறதே நல்லதுங்க. தேவைக்கேற்ற பண வரவு உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, பச்சை. அதிர்ஷ்ட எண் 2, 5. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 6வது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய ராசிய குரு பகவான் பார்க்கறதுனால உடல்நிலையில நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு இழுபறியா இருந்த விஷயம்லாம் இன்னைக்கு சீக்கிரமா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. காரிய தடைகள் நீங்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசாங்க அதிகாரிகளால ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் இன்னைக்கு விலகுங்க. பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுத்து கையில பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்ப முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். குடும்பத்துக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுத்து நிம்மதியையும் கொடுக்கும். பெண்களுக்கு பழைய கடன்கள் எல்லாம் அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உடல்நிலையில பயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். வேலை இடத்துலையும் உங்களோட சிறப்பான செய்கையால நல்ல உயர்வையும் மதிப்பையும் பெறுவீங்க. மாணவர்களுக்கு உடல்நிலையில சிறு தொந்தரவுகள், காய்ச்சல், தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு வரலாங்க. உணவுல கட்டுப்பாடா இருக்கிறது அவசியம். வெளியிடங்கள்ல சாப்பிடுறத இன்னைக்கு தவிர்த்துடுங்க. மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வீட்டுல நல்ல காரியம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்குங்க. அதுக்குரிய முயற்சிகள் நடக்கும். முன்னேற்பாடுகளை செய்வீங்க. தொலைதூரத்துல இருந்து வர்ற செய்திகள், தொலைபேசி வழி செய்திகள் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குங்க. வேலைக்காக முயற்சித்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை விஷயமா சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படலாம். இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணுங்க. வண்டி வாகனங்கள்ல பிரயாணங்கள்ல இருக்கும் பொழுது ரொம்ப கவனத்தோட இருக்கணும். மிஷின்கள்ல வேலை செய்யறவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யறவங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. செல்வ நிலையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களால பொருள் வரக்கூடிய வரவு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்களால உங்க செல்வ நிலை உயரும். ஆதாயம் கிடைக்கும். பண வரவுல ஏற்பட்ட தடங்கல்கள்லாம் விலகும். இன்னைக்கு உழைப்பிற்கேற்ற வருமானமும் கிடைக்கும். நீங்க உழைச்ச பணம், வர வேண்டிய பாக்கிகள் எல்லாம் இன்னைக்கு வசூலாகக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட பேச்சிலையும் நல்ல இனிமை இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் இன்னைக்கு 5வது இடமான திரிகோண ஸ்தானத்துல, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறது சிறப்பு. உங்க மனசுல இருந்த பாரத்தை குறைக்கிற அளவு இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதியான விஷயங்கள் நிறைய நடக்குங்க. எந்த கஷ்டமும் இல்லாம கடவுள் உங்களை இன்னைக்கு காப்பாத்துவாரு. பிள்ளைகளால நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு தேவையானதை செஞ்சு நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. மனம் தைரியம் அதிகமா இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது. நிறைய நண்பர்களால ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குதுங்க. மனசுல உற்சாகமான நிலை இருக்கும். பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு தைரியம் சொல்லி இன்னைக்கு உங்களுடைய சிறப்பான குணத்தை வெளிப்படுத்துவீங்க. அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருப்பீங்க. வீட்டுல உள்ளவங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவீங்க. இன்னைக்கு கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு
எதுக்குமே கலங்காம துணிஞ்சு காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. எடுத்த காரியத்துல பின்வாங்க மாட்டீங்க. நண்பர்களுக்கு நல்ல உதவியாகவும் ஆறுதலாகவும் இருப்பீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நீங்க எதிர்பார்த்த தொகை எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இன்னைக்கு கிடைக்குங்க. பேச்சுல ஒரு நகைச்சுவையும் வசீகரமும் இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமான சூழல் இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. நீண்ட நாளா நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதா சிறப்பா முடியுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட நல்ல எண்ணங்கள் இன்னைக்கு பழிக்குங்க. நீங்க நினைச்சது நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்க விரும்பியபடி விரும்பிய நேரத்துல விரும்பிய விஷயங்கள் நடக்கும். வீட்டுல ஒரு லட்சுமி கடாட்சம் இருக்குங்க. ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலருக்கு பொது சேவையில ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். பொது சேவை செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பொதுமக்களோட ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. நண்பர்களாலையும் நன்மைகள் இருக்கும். பெரிய மனிதர்கள் எல்லாம் சந்திச்சு அவங்க கிட்ட அவங்களோட காரியங்களை சாதிச்சுக்க கூடிய அமைப்பு இருக்கு. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெரூன். அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சுகஸ்தானமான 4வது இடத்துல கர்மஸ்தான அதிபதியான சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு உங்களோட வீட்டு விஷயங்கள் அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல ஏற்பட்ட கவலைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு பெரிய வீட்டுக்கு குடிபோகக்கூடிய சூழல்கள் இருக்கும். அடுத்த மாசம் அதுக்கு குடிபோகக்கூடிய முன்னேற்பாடுகளை நீங்க இப்ப செய்வீங்க. சிறப்பான வாகன யோகத்தை பெறக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்குதுங்க. உங்களோட சுகங்களுக்கு இன்னைக்கு எந்த குறையும் இருக்காது. பண பற்றாக்குறை எல்லாம் தீரும். மனசுல நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பெண்களுக்கு தாயாரோட அன்பும் பாசமும் இன்னைக்கு பெரிய ஆறுதலை கொடுக்குங்க. தாயாரோட சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். கல்வியில ஆர்வம் அதிகமா இருக்கும். கற்ற கல்வியால பயனடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிட்டு அதை சிறப்பிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. சிலர் கோயில் விழாக்களை முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தலைமை பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. பொறுமையா செயல்பட்டு புகழ சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வீட்டுக்கு இன்னைக்கு விருந்தினரோட வருகை அல்லது பெரிய மனிதர்கள் உங்களை சந்திக்க வரக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் இன்னைக்கு நடக்குங்க. அவங்கள உபசரித்து சந்தோஷமா இருப்பீங்க. அவங்களால உங்களுக்கு காரியம் ஆகணும்னா அந்த காரியத்தை சாதிச்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் நிலையில சிலருக்கு இரத்த சம்பந்தப்பட்ட வகையில தொந்தரவுகள் ஏதாவது வரலாங்க. சிலரோட அலட்சிய போக்கு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம். தேவையில்லாத அவமானங்கள், ஏளன பேச்சுக்கள் இதெல்லாம் மனசுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 4, 6. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானமான 3வது இடத்துல இருக்கிறதும் 2வது இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க. எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு இருந்த தயக்கமும் தடைகளும் மாறி இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சிறப்பா நடக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் துணிச்சலா செயல்படுவீங்க. எதுக்குமே கலங்க மாட்டீங்க. உங்களோட முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். தொலைதூர தொடர்புகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல மன நிறைவை கொடுக்குங்க. சகோதர ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு உங்களோட பக்குவமான பேச்சால அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க. குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது.
உடன்பிறப்புகள் உங்களுக்கு நல்ல உதவிகரமா இருப்பாங்க. மாணவர்களுக்கு எதுக்குமே இன்னைக்கு பின்வாங்காம எடுத்த முயற்சிய முன்னெடுத்து செல்லக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. ஆசிரியரோட பாராட்டை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு. விசாக நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சில கெட்ட எண்ணம் கொண்டவங்களால வீட்டுல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. மனசு சங்கடப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். சிலரோட பேச்சுக்கள் உங்க மனசை வருத்தப்பட வைக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. அதனால யாரு விஷயத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க சோமநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். வீட்டுல போட்டி மனப்பான்மை இருந்தா கூட அவங்க கூட உங்ககிட்ட விட்டு கொடுத்து போயிடுவாங்க. சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் இன்னைக்கு விலகுங்க. வீட்டுல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே சாதகமா நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. இள நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க மங்களநாயகியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருக்குங்க. எதையுமே முன்னுக்கு பின் முரணா பேசி அடுத்தவங்களோட ஒத்து போகவே மாட்டீங்க. நீங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிறதுலயே பிடிவாதமா இருப்பீங்க. உங்க பிடிவாதத்தை விட்டு கொஞ்சம் எல்லாரு கூடயும் இணக்கமா இருக்கிறது நல்லதுங்க. எந்த விஷயத்திலையும் பொறுமையா இருக்கணும். பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளநீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் 2வது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி குரு ராசியை பார்க்கிறதும் சிறப்பு. பேச்சு திறமையும் பேச்சுல ஒரு தந்திரமான சூழலும் அதிகமா இருக்கும். உங்களோட சமயோசித புத்தியால உங்க காரியங்களை இன்னைக்கு சாதிச்சுக்கிருவீங்க. பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுங்க. பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். இருந்தாலும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம். அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது அடுத்தவங்களோட பொறுப்புகளை நீங்க ஏற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. பின் விளைவுகளை யோசிச்சு காரியத்துல ஈடுபடுங்க. பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம வாக்கு தவற கொடுங்க. அதனால எந்த ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாலேயும் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட வேண்டியது அவசியம். மாணவர்களுக்கு இன்னைக்கு கேளிக்கைகள் விளையாட்டுக்கள் எல்லாம் ஈடுபடக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருக்கும். கவனம் இல்லாம சில வேலைகளை செஞ்சுட்டு வருத்தப்படக்கூடிய சூழல்கள் இருக்கும். பேச்சிலையும் கொஞ்சம் நிதானத்தோட பேசுறது அவசியங்க. மூல நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வீட்டுல உள்ளவங்களோட மனம் கோணாம நடந்துக்கிட்டு அவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும். வேலை இடத்துல சக ஊழியர்களும் உங்களோட ஒற்றுமையா அன்பா இருப்பாங்க. பண பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க. உடல் ஆரோக்கியமும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் செய்யுங்க. தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்து வீட்டுல நிம்மதியா இருக்கிறது நல்லதுங்க. சில சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடிஞ்சு சிலருக்கு கைகலப்பு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்கிறதுனால பொறுமையா இருக்கணுங்க. இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு சொந்த தொழில் எதுவா இருந்தாலும் வியாபாரம் நல்லா இருந்து பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. லாட்டரி கமிஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சிலருக்கு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 3, 7. மகர ராசி. மகர ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் ராசியில சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருந்து 7வது இடத்தை பார்க்கிறது சிறப்பு. ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்குங்க. பொது நலன்லையும் உங்களுக்கு இன்னைக்கு அக்கறை அதிகமா இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டீங்க. யாராவது கஷ்டம்னு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டா உங்க மனசு ரொம்ப சங்கடப்படக்கூடிய சூழல்கள் இருக்கு. சுய கௌரவம் தன்மானம் இதெல்லாம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க. உங்க கௌரவத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. செல்வ நிலையிலையும் நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. தான தர்மங்கள் எல்லாம் ஈடுபாடு அதிகமா இருக்கும். தர்ம சிந்தனை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. பெண்களுக்கு எந்த விஷயத்திலையும் ரொம்ப நம்பிக்கையோட ஈடுபடுவீங்க. குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்கும். உங்ககிட்ட அடுத்தவங்க எந்த ஒரு விஷயத்த கொடுத்தாலும் அதை சிறப்பா செஞ்சு
நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களுக்காக எதையும் செய்யவும் தயங்க மாட்டீங்க. உங்களுடைய பொறுப்பும் பொறுமையும் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்குங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு. உத்திராட நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க. பண வரவு தாராளமா இருக்கும். சிலருக்கு தலைமை பொறுப்பு பதவி எல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. பதவி உயர்வு கிடைக்கும். நிலுவையில இருந்த பணம் கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலர் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தான தர்மங்கள் செய்வீங்க. கோயில் திருவிழாக்கள்ல கலந்துக்குருவீங்க. வேலையிலையும் உங்களோட திறமையை காட்டி நல்ல புகழடைவீங்க. இன்னைக்கு அடுத்தவங்கள்ட்ட நியாய தர்மத்தோட நடந்துக்குருவீங்க. வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க சந்திக்கிற ஒரு நபர் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உதவக்கூடிய உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான நபரா இருப்பாருங்க. காரிய தடைகள் எல்லாம் நீங்க எடுத்த காரியங்களை இன்னைக்கு வெற்றியோட முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிவப்பு நிற பொருட்கள் விற்பனை இன்னைக்கு அமோகமா இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் விரயஸ்தானமான 12வது இடத்துல இருந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற மாதிரி பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மனசுல இருந்த கவலைகள் தீரும். எதிர்பாராத பொருள் வரவால மனசு நிறைவடையக்கூடிய நல்ல நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. உங்களோட தயக்கமும் தடைகளும் நீங்குங்க. நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். குடும்ப முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயமெல்லாம் இன்னைக்கு நீங்குங்க. திடீர் பிரயாணங்கள் சிலருக்கு இருக்கும். கோயில் திருப்பணிகளுக்கெல்லாம் முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. எதுக்குமே உழைச்சு முன்னேறணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்குங்க. பெண்களுக்கு இன்னைக்கு உங்களோட கடமையை செய்வீங்க. எந்த பலனையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. விருப்பு வெறுப்பு இல்லாம நடந்துக்குருவீங்க. அடுத்தவங்களோட விஷயத்துல ரொம்ப அக்கறையோட இருப்பீங்க. மாணவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்குங்க. இன்னைக்கு எந்த ஒரு புதிய முயற்சிகள் செஞ்சாலும் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. செலவுகளும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வீண் செலவு செய்யாம சேமிச்சு வச்சுக்கிறது நல்லது. அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் இன்னைக்கு இருக்குங்க. சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கும். பயணங்களால நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு இடங்கள் பூமி மூலமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. சிலர் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. ஆடை ஆபரணங்கள் சேரும். மங்கள பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது காரிய வெற்றியை உண்டு பண்ணும். உங்களோட பேச்சில் இருக்கிற கடுமையெல்லாம் குறைச்சி இனிமையா பேசுறது நல்லதுங்க. யாருக்கிட்டையும் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம பொறுமையா இருக்கணும். தேவையில்லாத மன கஷ்டங்கள் வரலாம். உடல்நிலையிலையும் கொஞ்சம் தொந்தரவா இருக்கும். மனசு அமைதியா வச்சுக்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம். அதிர்ஷ்ட எண் 8, 9. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான 11வது இடத்துல சந்திரனின் நட்சத்திரத்துல இருக்கிறதும் தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. பொருள் வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் அந்த தொழில்ல இன்னைக்கு நல்ல வியாபாரம் பார்த்து பெரிய அளவுல லாபத்தை அடைவீங்க. சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு கூட நல்ல வியாபாரம் நடக்கும். வியாபாரத்துல ஈடுபட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நேரம் போறதே தெரியாதுங்க. நேரம் காலம் இல்லாம உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் மன நிறைவை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும். பெண்களுக்கு எடுத்த எந்த விஷயமா இருந்தாலும் கவனத்தோட செஞ்சு நல்லபடியா அதுலயும் ஒரு பண வரவை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. காரிய தடைகள்லாம் நீங்கும். உதிரி வருமானங்கள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. சேமிப்பு அதிகமாகும். மாணவர்களுக்கு
உங்களால முடிஞ்ச உதவிகள், பண உதவியாகட்டும், பொருள் உதவியாகட்டும், அல்லது உங்களோட உடல் உதவியாகட்டும், அடுத்தவங்களுக்கு செய்யறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. சக மாணவர்கள் கிட்ட ரொம்ப இணக்கமா இருப்பீங்க. நண்பர்களோட உதவி இன்னைக்கு தாராளமா இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க நம்பினவங்களே உங்களை கைவிடக்கூடிய சூழல்கள் இருக்கும். யாரையும் நம்பி ஏமாறாம இருக்கிறது நல்லதுங்க. பொறுப்புகளை நீங்களே செய்யறது நல்லது. முக்கியமான வேலைகளை அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காதீங்க. பண விஷயங்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கணும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தாங்க கொடுக்கும். வழக்குகள் ஏதாவது நடந்துச்சுன்னா நல்ல தீர்ப்பு கிடைக்கும். பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வெற்றிகரமா முடியுங்க. பொறாமைக்காரர்கள்லாம் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்கு. பண வரவுலையும் எந்த தடையும் இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லார்கிட்டையும் கொஞ்சம் நீங்க ஒத்து போறது கஷ்டமா தாங்க இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவீங்க. அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு சில நேரங்கள்ல புரியாம இருக்கலாம், அல்லது சில நேரங்கள்ல புரிஞ்சுக்கிறதுக்கே விரும்ப மாட்டீங்க. ஒரு விதமான குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தேவையானது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.